இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள 50 விழுக்காடு வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் பின்னலாடை, இறால் வளர்ப்பு, தோல் பொருட்கள் உற்பத்தி உள்ளிட்ட தொழில்கள் நலிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதியில் 68 விழுக்காடு தமிழகத்தின் திருப்பூர் மாநகரில் இருந்தே நடைபெறுகிறது. ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் திருப்பூரில் இருந்து மட்டும் அமெரிக்காவிற்கு 40 விழுக்காடு பின்னலாடைகள் அனுப்பப்படுகின்றன. இதை நம்பி ஏராளமான பின்னலாடை நிறுவனங்களும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் உள்ளனர். இந்நிலையில்தான் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி அமலுக்கு வந்துள்ளது. அதாவது திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பின்னலாடை ஒன்றை $10 விற்பனை செய்யும் இறக்குமதியாளர் இனி $16 முதல் $18 விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு காரணமாக தங்கள் தொழிலுக்கு மாதம் 2000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்கிறார் ஏற்றுமதியாளர் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி. நிதி சுமையை தடுக்க மத்திய அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடன் தவணை தொகையை செலுத்துவதில் 2 ஆண்டுகள் விலக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். மாதம் 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக இழப்பு ஏற்படும். இந்த வர்த்தக இழப்பை சரி செய்வதென்றால் பிற நாட்டு சந்தைகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அந்த பிற நாட்டு சந்தைகள் அமெரிக்க அளவிற்கான ஒரு வர்த்தகத்தை நமக்கு கொடுக்குமா என்று கேட்டால் உடனடியாக கொடுக்காது. ஆனால் 6 மாத காலத்திலிருந்து 1 வருட காலத்திற்குள் அந்த அளவுக்கான வர்த்தகத்தை நம்மால் ஈடுகட்ட முடியும். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் இறால் ஏற்றுமதி தொழில் கடுமையாக பாதிக்கும் என தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்றுமதிக்கு நல்ல ஊக்குவித்து கட்டமைப்பு உருவாக்கி ஏற்றுமதி எந்த அளவு ஊக்குவிக்கிறதோ அதே போல இறால் வளர்ப்புக்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கி கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு சந்தையை பெருக்குவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கு. இதேபோல் தமிழகத்தில் தோல் பொருட்கள் உற்பத்தி கணிசமாக பாதிக்கப்படும் என ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 25-30 பேருக்கு வேலையே கிடைக்காது. இந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், எது பண்ண முடியும்? கம்பெனினாலேயே ஆர்டர் இல்லை, ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் போய் கேட்கும்போது நீங்கள் வேறு மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாத காரியம். இதுபோன்ற சிக்கல்களை தீர்க்க அமெரிக்காவுடன் மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதே ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஹாலித் ராஜா, விஷ்ணுவர்தன் மற்றும் சந்தானம். அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பால் இந்திய ஜவுளித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் வேறு சந்தைகளை நாட மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. ஆடை ஏற்றுமதிக்கு உகந்த 40 நாடுகளை மத்திய அரசு தொடர்பு கொள்ள உள்ளது. ரஷ்யா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், அமீரகம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அரசு அனுப்ப உள்ளது. இது தவிர பாதிக்கப்படும் மற்ற துறைகளின் பிரதிநிதிகளை சந்தித்து புதிய ஏற்றுமதி சந்தைகளை கண்டறிவது குறித்தும் மத்திய வர்த்தக அமைச்சகம் பேச உள்ளது. பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு தேவைப்படும் ஊக்கங்கள், சலுகைகள் குறித்தும் இக்கூட்டங்களில் பேசப்பட உள்ளது. பிரதமர் மோடியின் தவறான வெளியுறவு கொள்கையால் வேலை இழப்பு அதிகரிக்கும் என காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விமர்சித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் 10 துறைகளில் 2.17 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும், பருத்தி விவசாயிகள், நெசவாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், பல்வேறு ஏற்றுமதி துறைகளில் பெரிய அளவில் வேலை இழப்பு ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள கார்கே, இந்திய ஜவுளி ஏற்றுமதி துறையில் சுமார் 5 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.